எப்படி நம்ம வாழ்க்கையில் எப்போ நடந்த ஒரு கஷ்டத்தை நினச்சி இப்போ வரையும் அழுவ முடியுதோ, அதே மாதிரி நேற்று நடந்த ஒரு நல்லதை ஒரு திடீர் சர்ப்ரைஸை வச்சு கூட நம்ம அடிக்கடி அதை நினச்சி சந்தோஷப்பட முடியுங்க. ஒட்டுக்கா நம்ம மனசையே மாற்ற முடியுங்க. என் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன்னு கேட்டுங்க. சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு 60 வயசு மதிக்கத்தக்கவர் அவருடைய கஷ்டத்தை வந்து என்கிட்ட சொன்னார். அதை கேட்டது ரொம்ப மன உளைச்சல் ஆச்சு. அவருக்கு இவ்வளோ கஷ்டமானு சொல்லிட்டு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை தெருவில் ஒரு காரியம், தெருவில் இருக்க எல்லோரும் போயிட்டு நாங்கள் துக்கம் விசாரிக்கிறோன்னு போய் சொல்லணும், அது முறை. அதனால் வீட்டுக்கு ஒருத்தர் நானும் போயிட்டு அவங்க வீட்டுக்கு துக்கம் விசாரிச்சோன்னே அவங்க டிஃபன் போட்டாங்க. ஓகே, அந்த ஒரு டிஃபன் பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துடுச்சிங்க. ஏன், நான் ஹோட்டலில் போய் அவ்வளோ டிஷ்ஷஸ் ஆர்டரும் போட மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். வடை, போண்டா, பரோட்டா குருமா வச்சாங்க. இடியாப்பத்துக்கு ஒரு தனி சட்னி வச்சாங்க. 2 இட்லி வச்சாங்க, அதுக்கு சிக்கன் கிரேவி வச்சாங்க. இது போக தனியாக ஒரு டம்ளரில் சிக்கனை வச்சாங்க. அதை சாப்பிட்டு காலையில் அதை சாப்பிட்டதை நினச்சி அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தேங்க.